ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், என்ன எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம இப்போ அது ஹெல்த் அண்ட் டிசீஸ் யூனிட் 21 அந்த சாப்டரில் லாஸ்ட் கிளாஸில் இன்ட்ரொடக்ஷன் அதை பற்றி பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டைப், அதாவது எதை பற்றி பார்க்க வரோம்னா அப்யூஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்யூஸ். ஓகே, ஸோ ஆக்சுவலாக அப்யூஸ்னால் என்ன மீனிங்? இது பார்த்தீங்கன்னா அதாவது மிஸ்யூஸ் அப்படின்னு சொல்லலாம், அதாவது தவறாக பயன்படுத்துதல் அப்படின்னு சொல்லலாம் தமிழில். ஓகே, ஸோ ஆக்சுவலாக இப்போ வந்து யாராவது அதாவது ஒரு ஆள் வந்து என்ன பண்ணாரு, இன்னொரு ஆளை வந்து அதாவது தவறாக ட்ரீட் பண்ணுவாங்க. அதை குரியலா அல்லது வைலண்டா அல்லது ஹார்ம்ஃபுல் அல்லது அவங்கள வந்து இன்ஜுரிஸ் அதாவது அடிக்க மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. ஒரு ஆள் வந்து இன்னொரு ஆளை இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதனால அவங்க வந்து பிசிக்கலாவோ இமோஷனலாவோ அல்லது சைக்காலஜிக்கலாவோ அல்லது வெர்பலாவோ அல்லது சைல்டு அல்லது செக்ஸுவல் அப்யூஸ், ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு இதுலனாலும் அவங்க வந்து என்ன பண்ணலாம், ஒரு ஆளை வந்து நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணலாம் அல்லது அவங்க நம்ம கஷ்டப்படுத்தலாம். ஓகே, ஸோ இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா அப்யூஸ். ஓகே, ஆக்சுவலாக அப்யூஸ் மீன்ஸ் மிஸ்யூஸ், அதாவது தவறாக பயன்படுத்துதல் அப்படிங்கலாம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம் ஃபேமிலிக்குள்ளே நடக்கலாம் அல்லது வெளியில் அதாவது அவுட் சைட்லேயே நடக்கலாம் அல்லது வித் ஃபேமிலி இல்லாமல் அதாவது அவுட் சைட்லேயே நடக்கலாம், ஃபேமிலிக்குள்ளேயே நடக்கலாம். சம்டைம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்குள்ளேயுமே நம்ம வந்து இந்த மாதிரி நிறையா பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இதை தான் நம்ம வந்து அப்யூஸ் என்று அழைக்கப்படுகின்றது. ஸோ அது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது டீனேஜர்ஸ். ஸோ டீனேஜர்னா பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு 13 19 இயர்ஸ் ஸ்கூலில் அந்த ஏஜில் பார்த்தீங்கன்னா 13, 14, 15 அந்த டீன் முடியும். ஸோ இந்த ஏஜில் அல்லது அடல்ட், ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரக்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி ஆல்கஹால், அதாவது நம்ம ஒயின், கல், சாராயம், ஓகே, அது மாதிரி டொபாக்கோ, ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிறைய வந்து என்ன பண்ணாங்க, இது மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்காண்டி யூஸ் பண்ணாங்கன்னா ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சர், அதாவது ஒரு ரிஸ்க்கு, அந்த மாதிரி ஒரு ஜாலியாக இருக்கிறதுக்காண்டி ஒரு கியூரியோசிட்டி, அதாவது நம்ம இதை யூஸ் பண்ணால் இதெல்லாம் நமக்கு என்ன கிடைக்கும், இதுக்கு நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஜஸ்ட்டு ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா டே பை டே அது என்ன ஆகும்னா, சப்போஸ் ஒன்ஸ் நம்ம வந்து இதை டேஸ்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து அடிக்கடி அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், மந்த்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் என்ன வீக்லி ஒன்ஸ் ஆயிரும், பிறகு வீக்லி 2 டைம்ஸ், பிறகு த்ரைஸ், அது மாதிரி பிறகு வீக்லி 4 டைம்ஸ், 5 டைம்ஸ், 6 ஆகி 7 ஆகி, அப்புறம் சம்டைம் என்ன ஃபியூச்சரில் வந்து ஒரு டெய்லி 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் அந்த மாதிரி மாறிடும். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக நம்ம என்ன ஆயிரும்னா அந்த பேட் ஹேபிட்டுக்கு வந்து அடிக்டட் ஆயிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்மளால் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஸோ நீங்களே ரோடு சைட்லேயோ அல்லது பக்கத்து தெருவிலையோ அல்லது உங்கள் தெருவிலையோ பார்த்துருப்பீங்க, சில ஆளுக்கெல்லாம் ட்ரக்ஸை யூஸ் பண்ணுவாங்க, அது மாதிரி கல் சாரை அந்த மாதிரி குடிச்சிட்டு ஃபேமிலியில் வந்து ரொம்ப ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ இதனால் ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா நிறையா சஃபர் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் நம்ம வந்து அப்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இது வந்து பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா சைல்டு அப்யூஸ். ஸோ சைல்டு அப்யூஸுங்கிறது பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம வந்து ஃபிசிக்கலாவோ இமோஷனலாவோ அல்லது அவங்கள வந்து இல் ட்ரீட்மெண்ட், அதாவது அவங்கள வந்து சும்மா கண்ட மாதிரி மிஸ்யூஸ் பண்ணுறது. ஓகே, அது மாதிரி செக்ஸுவலாக அது அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து சுரண்டுதல். ஸோ இது மாதிரி நம்ம வந்து அதாவது யாராவது மற்ற ஆட்களை வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி சைல்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதை தான் நம்ம வந்து சைல்டு அப்யூஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இதனால் இப்படி பாதிக்கப்பட்ட குழந்தைகளை பார்த்தீங்கன்னா அவங்க ஹெல்த்தால் ப்ராப்ளம் இருக்கும், அது மாதிரி அவங்க வந்து சர்வே பண்ணதுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும், அது மாதிரி அவங்களோட டெவலப்மெண்ட், ஸோ இது எல்லாமே என்னன்னா டோட்டலாக பாதிக்கப்படும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் அப்யூஸ். ஸோ இப்போ அதாவது ஒரு சைல்டை வந்து நம்ம ஃபிசிக்கலாக எப்படி வந்து அவங்க வந்து அப்யூஸ் பண்ணோம்னா, ஸோ யாராவது என்ன பண்ணுவாங்களா அவங்கள வந்து அச்சுறுத்துவாங்க, அதை பயங்காட்டுவாங்க. ஓகே, ஸோ ஒரு மாதிரி முழிச்சு ரொம்ப வந்து அவங்கள வந்து பயன்படுத்துவாங்க, அல்லது பீட்டிங், ஸோ அடிப்பாங்க, அதாவது கிக்கிங், ஸோ கிக்கிங்னா எத்துவாங்க, உதைப்பாங்க. ஓகே, ஹிட்டிங், ஸோ ஹிட்டிங்னு பார்த்தீங்கன்னா அந்த சைல்டை வந்து என்ன பண்ணுவாங்க, ஸோ உதைப்பாங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே எதில் வரும்னா சைல்டு அப்யூஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செக்ஸுவல் அப்யூஸ். ஸோ செக்ஸுவல் அப்யூஸ்னால் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ் பேப்பரில், டிவியில், அது மாதிரி நீங்களே நியூஸ் பார்ப்பீங்க, அதாவது கேர்ள்ஸாக இருக்கட்டும், ஓகே, அதாவது சின்ன குழந்தைகள், ஓகே, ஸோ கேர்ள்ஸாக இருக்கட்டும், அது மாதிரி லேடிஸாக இருக்கட்டும், ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா தனியாக எங்கேயாவது போனாலும் அவங்களுக்கு ஒரு சேஃப்டி கிடையாது. ஓகே, ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ப்ரிகாஷன்
அது ப்ரொடக்ஷன் அந்த மாதிரி வந்து ரொம்ப கம்மி. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணால் அது கேர்ள்ஸாக இருக்கட்டும் லேடிஸாக இருக்கட்டும், ஸோ அது வந்து அவங்க வந்து செக்ஸுவல் ரீதியாக யாராவது என்ன பண்ணால் ஹராஸ்மெண்ட், அதாவது செக்ஸுவல் ரீதியாக இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அதாவது ஏதாவது ஒரு ஆள் வந்து அவங்க மேலே அதாவது அவங்களோட டாமினேஷன், ஓகே, அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணி அவங்கள வந்து மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை தான் நம்ம வந்து செக்ஸுவல் அப்யூஸ். ஓகே, ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஆட்கள், ஸோ இது வந்து எங்கே அதிகமாக நடக்குன்னு பார்த்தீங்கன்னா அது கேர்ள்ஸாக இருக்கட்டும் இல்லை லேடிஸாக இருக்கட்டும், ஸோ இது அதிகமாக பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கிங் பிளேஸ். ஓகே, ஸோ நிறையா ஒர்க் பண்ணக்கூடிய ஏரியாக்கள் இருக்கும் பார்த்தீங்கன்னா, எங்கெங்கே ஒர்க் பண்ணாங்களோ, ஸோ சில இடத்துல ஆஃபீஸாக இருக்கட்டும் ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கட்டும் அல்லது சில இந்த மாதிரி நிறையா ஒர்க்கிங் பிளேஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏரியாக்களில் வந்து இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து எப்படி என்ன பண்ணுவாங்கன்னா அதை வெறுப்பலை, அதாவது வேர்ட்ஸ் தவறான வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஏதாவது கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க, அதை ஏதாவது சையல் அந்த மாதிரி காமிக்கிறது அல்லது பார்வையை வந்து அதை ஒரு வித்தியாசமான பார்வை இருக்கும். ஓகே, ஸோ இதனால அந்த மாதிரி கேர்ள்ஸாக இருக்கட்டும் லேடிஸாக இருக்கட்டும் இதெல்லாம் பாதிக்கப்பட்ட கேர்ள்ஸ் அல்ல லேடிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது அவங்க வந்து ஃபிசிக்கலாக வந்து டிஸ்டர்பன்ஸாக இருப்பாங்க. ஃபிசிக்கலாகவும் அவங்களால ஒரு ஹாப்பியாக இருக்க முடியாது, ஒரு சந்தோஷமாக இருக்க முடியாது, யார்ட்டையும் ஈஸியாக சொல்ல மாட்டாங்க. ஓகே, அவங்களே மனசுக்குள்ளே வச்சு அதை என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து எப்போ மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கும். ஸோ அதெல்லாம் அவங்க வந்து ஒரு ப்ராப்பராக என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களால சாப்பிடக்கூட எதுவும் சாப்பிடவும் மாட்டாங்க. ஓகே, ஈட்டிங் டிஸார்டர். ஸோ ஃபிசியாலஜிக்கல் டிஸ்ட்ரெஸ், ஃபிசிக்கல் இல்னஸ், ஈட்டிங் டிஸார்டர். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து இருக்குது. ஸோ இது வந்து யாராவது ஆட்கள் வந்து இந்த மாதிரி கேர்ள்ஸாக இருக்கட்டும் அல்லது லேடிஸாக இருக்கட்டும் அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை தான் நம்ம வந்து செக்ஸுவல் அப்யூஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க பார்த்தீங்கன்னா அதாவது சைல்டு செக்ஸுவல் அப்யூஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்து செக்ஸுவல் அப்யூஸ், இது வந்து இதில் வந்து கேர்ள்ஸ் வருவாங்க, அது மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் வந்து லேடிஸ் வருவாங்க. ஆனால் இந்த டாப்பிக்கில் பார்த்தா அதாவது இன்னோசன்ட் கேர்ள்ஸ். ஸோ இன்னோசன்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது சில்ட்ரன், அதாவது ஸ்கூல் கோயிங் கேர்ள்ஸ், அதாவது குட்டி குழந்தைங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி 7 இயர்ஸ் 8 இயர்ஸ் 9 இயர்ஸ், ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்னோசென்ட்டாக இருப்பாங்க. ஓகே, ஸோ இன்னோசென்ட்டாக இருப்பாங்க. அவங்க வந்து லூர் சில்ட்ரன், அவங்க வந்து அவ்வளோ இன்னோசென்ட்டாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இன்னோசென்ட்டாக இருக்கக்கூடிய கேர்ளை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சில ஆட்கள் அந்த சாக்லேட்டு அல்லது டாய்ஸ் அப்படின்னு கொடுத்து அவங்கள வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா அதை அந்த சாக்லேட்டை கொடுத்து டாய்ஸை கொடுத்து அதை ஒரு அட்வான்டேஜாக எடுத்து அந்த மாதிரி கேர்ள்ஸை வந்து என்ன பண்ணிடுவாங்க, அதாவது அதாவது மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து அந்த யார் பண்ணுவாங்கன்னா அந்த தெருவில் ஆட்களோ அது மற்ற ஆட்களோ, ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. ஓகே, ஸோ இதை மாதிரி அந்த செக்ஸுவல் அப்யூஸ்டு சில்ட்ரன், ஸோ இதால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை பார்த்தீங்கன்னா அதாவது அவங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும், அதாவது ஜெனிட்டல் இன்ஜுரிஸ்னால் அதோட அவங்க பிறப்பு உறுப்பு. ஓகே, ஸோ அதில் வந்து அதாவது இன்ஜுரிஸ் காயப்பட்டு இருக்கும். அதே மாதிரி அப்டாமினல் பெயின், ஸோ அவங்களுக்கு வந்து ஃப்ரீக்வெண்டாக பார்த்தீங்கன்னா வயிற்று வலி வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, அப்புறம் யூரினரி இன்ஃபெக்ஷன், ஸோ அந்த யூரினரி பாஸ் பண்ணக்கூடிய ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அதாவது இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ், ஸோ அவங்களோட நடத்தையில் பார்த்தீங்கன்னா ஏதோ சில சேஞ்சஸ்ஸு இருக்கும். ஓகே, ஏன்னா இந்த மாதிரி சிச்சுவேஷன் நடந்ததுக்கப்புறம் அவங்கள வந்து ஓப்பனாக யார்ட்டும் பேச மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸு இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா அதாவது அப்ரோச்சஸ் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் அன் அப்யூஸ்டு சைல்டு. ஸோ இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட குழந்தைங்களை அவங்கள வந்து எப்படி சேஃப்டி பண்ணலாம், அவங்கள வந்து எப்படி நம்ம அசஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அவங்க நம்ம வந்து எப்படி வந்து மானிட்டரிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த இதில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் சில பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைல்டு ஹெல்ப்லைன். ஸோ சைல்டு ஹெல்ப்லைன்ஸ், அதாவது சைல்டு ஹெல்ப்லைன், இந்த சைல்டு ஹெல்ப்லைன் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது சோசியல் ஒர்க்கர்ஸ். ஸோ சோசியல் ஒர்க்கர்ஸ் மூலம் அந்த பாதிக்கப்பட்ட அதாவது அப்யூஸ்டு சைல்டுக்கு தேவையான அதாவது ஃபுட்டு, ஷெல்டர், ப்ரொடெக்ஷன், ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதேமாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ஆஃப் த சைல்டு. ஸோ கவுன்சிலிங், அதாவது இது மாதிரி பாதிக்கப்பட்ட குழந்தைகளை என்ன பண்ணுவாங்க அது சோசியல் ஒர்க்கர்ஸ் மூலம் அவங்களுக்கு கைடன்ஸ், கவுன்சிலிங், ஓகே, சப்போர்ட், ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி சப்போர்ட். ஸோ இந்த மாதிரி அதாவது பாதிக்கப்பட்ட சைல்டு, ஓகே, செக்ஸ்வலாக அதாவது அப்யூஸ்டான சைல்டை வந்து நம்ம வந்து யாரும் என்ன பண்ணணும் ஒதுக்கக்கூடாது. ஸோ ஃபேமிலியாக இருக்கட்டும் அல்ல ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும் அவங்கள வந்து நம்ம ஒதுக்கக்கூடாது. ஸோ ஒதுக்காமல் நம்ம என்ன பண்ணோம்னா ஸோ ஈவன் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அவங்களுக்கு தேவையான சப்போர்ட், ஓகே, ஸோ அவங்க வந்து இந்த பிரச்சனை வந்து ஓவர் கம் பண்ணி மறுபடியும் மறுபடியும் ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான ஃபுல் சப்போர்ட்டை வந்து ஃபேமிலி வந்து கண்டிப்பாக
அவங்களுக்கு வந்து கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கேர். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேமிலி சப்போர்ட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கேர். ஸோ இந்த மெடிக்கல் கேரில் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தேவையான எல்லாம், அதாவது அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், டிப்ரெஷனாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி இதை வந்து ஓவர் கம் பண்ணதுக்காண்டி மெடிக்கல் கேரும் வழங்கப்படும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதை லீகல் கவுன்சிலிங். அதை லீகல் கவுன்சில்னால் அதை சட்ட ஆலோசனை. ஸோ இவங்களுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ஆளுகளுக்கு, அதாவது நம்ம பேரண்ட்ஸோ அல்லது அவங்க கார்டியன் அந்த மாதிரி இருப்பாங்க சார், அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச சட்ட ஆலோசகர் அவர் மூலம் என்ன பண்ணலாம்னா அவங்களுக்கு தேவையான, அதாவது அசிஸ்டன்ஸ், ஸோ என்னென்ன ஹெல்ப் தேவையோ அதை வந்து பேரண்ட்ஸு அல்லது கார்டியன் அவங்க வந்து வேறு சட்ட ஆலோசகர்கள் மூலமும் என்ன பண்ணலாம், அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சுக்கிடலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீஹேபிலிட்டேஷன். ஸோ இதுக்கு மீனிங் வந்து அதாவது மறுவாழ்வு. ஸோ இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட சில்ட்ரன், ஓகே, ஸோ இதில் வந்து பாதிக்கப்பட்ட குழந்தைகள் நம்ம என்ன பண்ணோம்னா, ஸோ அவங்கள வந்து அப்படி நம்ம வந்து அவங்க எந்த ஸ்கூல் எங்கே டிஸ்கண்டினியூ பண்ணாங்களோ, ஸோ மறுபடியும் அந்த ஸ்கூல்லையோ அல்லது வேறு ஸ்கூல்லையோ அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா ரெஸ்யூமிங். ஸோ அவங்களுக்கு எஜுகேஷன் வந்து மறுபடியும் நம்ம வந்து புதுப்பிக்கலாம். ஓகே. மறுபடியும் அவங்க வந்து அந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணி அவங்களுக்கு தேவையான படிப்புகளை படிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸும் நம்ம வந்து என்ன பண்ணணும், அரேஞ்ச் பண்ணணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி பேஸ்டு எஃபோர்ட். ஸோ இப்போ ஜென்ரலாக எல்லோரும் என்ன பண்ணணும்னா, அதாவது நம்ம வந்து இந்த மாதிரி சைல்டு அப்யூஸ், செக்ஸுவல் அப்யூஸ்ட், ஸோ இந்த மாதிரி இதை பற்றி நிறைய கேம்ப், ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணால் நிறைய இதை வந்து எல்லாரும் அதிகமாக பேசி அந்த குழந்தைகளுக்கு எல்லாரும் என்ன பண்ணணும், பேசணும். ஓகே. ஏன்னா எல்லாருமே, அதாவது குழந்தைகளுக்கு எல்லாமே இன்னோசென்ட்டாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி இது தெரியாது. ஸோ அதனால் அதை பற்றி நம்ம வந்து அவேர்னஸ், அதாவது நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா கேம்ப் போடுவாங்க. ஸோ அந்த கேம்ப் கூட்டி போய் அவங்க இந்த மாதிரி பேச்சுகள் யாராவது பேசுனாங்களோ அதை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து என்ன பண்ணோம், அவங்க வந்து லிசன் பண்ணுற மாதிரி நம்ம வந்து பிளான் போடணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டாப்பிக்கை பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் சைல்டு செக்ஸுவல் அப்யூஸ். ஸோ நெக்ஸ்ட்டு அதாவது இது வந்து அதாவது யூனிவர்சல் லெவலில், ஓகே, ஸோ உலக அளவில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இந்த சைல்டு அப்யூஸ், ஸோ இது ஒரு பெரிய அதாவது ப்ராப்ளம்ஸாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா எல்லாத்துக்கும், அதாவது கன்ஃபார்மாக இந்த குழந்தைகளுக்கு வந்து இதை வந்து அதிகமாக வந்து என்ன பண்ணணும், இதை பற்றி நம்ம பேசணும். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அதை பற்றி தெரியும். ஸோ குட் டச், பேட் டச் அப்படின்னு உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இதை பற்றிலாம் என்ன பண்ண கன்ஃபார்மாக எல்லாரும் அதை பர்டிகுலராக இந்த இன்னோசென்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து, அதாவது சில்ட்ரன் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகே. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரொம்ப ஒரு முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பேரண்ட்ஸ், பேரண்டல் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல், இந்த ரெண்டு குரூப்புக்கு தான் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த குழந்தைகளுக்கு இந்த மெசேஜை வந்து ரீச் ஆகுறதுக்கு இது இந்த மொத்த பொறுப்பையும் நம்ம வந்து பேரண்ட்ஸுக்கும் டீச்சருக்கும் கன்ஃபார்மாக கொடுத்துடணும். ஸோ அவங்க மூலம் இந்த குழந்தைகள் வந்து என்ன பண்ணணும், ஏது பண்ணக்கூடாது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து ரீச் ஆகணும். ஓகே. ஸோ அதை தான் இங்கே பார்த்தீங்கன்னா சில பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாயிண்ட்ஸை நம்ம இப்போ வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, அதாவது do not talk to any suspected person or stranger and to maintain distance. ஓகே. ஸோ unknown person கூட, தெரியாத ஆள் கூட வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து அதிகமாக பேசக்கூடாது. ஓகே. அது மாதிரி unknown person கூட எங்கேயாவது தனியாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்தால் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஓகே. அது மாதிரி பப்ளிக், இப்போ கவர்மெண்ட் பஸ்ஸாக இருக்கட்டும், ட்ரெயினாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி ஏதாவது நம்ம வந்து தனியாக ட்ராவல் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் வந்தால் அதை வந்து என்ன பண்ணணும், அவாய்ட் பண்ணணும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் யாரும் ரிலேட்டிவ், அதாவது பேரண்ட்ஸ் கூட மட்டும்தான் ட்ராவல் பண்ணணும். ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. அதை வந்து கன்ஃபார்மாக எல்லோரும் ஃபாலோ பண்ணணும். ஓகே. அது மாதிரி அன்னோன், அதாவது தெரியாத ஆட்கள், அதாவது நோன் ஆர் அன்னோன், தெரிஞ்ச ஆளோ தெரியாத ஆளோ, ஸோ அவங்கள்ட்ட வந்து மணியோ, டாய்ஸோ, கிஃப்ட்டோ, சாக்லேட்டோ, அதாவது எந்த ஒரு நம்மளுடைய பேரண்ட்ஸோ இல்லை அவங்களுடைய பேரண்ட்ஸ் நாலேஜ் இல்லாமல் அதை வந்து நம்ம வாங்கக்கூடாது. ஓகே. ஸோ அது மாதிரி நம்ம வந்து அதாவது குழந்தைகளை வந்து யாருமே என்ன பண்ண டச் பண்ணி பேச அலோவ் பண்ணக்கூடாது. ஓகே. ஸோ இந்த மாதிரி இருந்தால் நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணலாம், நம்ம இந்த சைல்டு அப்யூஸ் அந்த மாதிரி இதை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஓகே. ஸோ அதில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கண்டிப்பாக நம்ம வந்து குட் டச், பேட் டச் இதை பற்றி தெரிஞ்சுருக்கணும். ஸோ இதோட பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும். ஓகே. டேக் கேர். வி வில் see in another class. Thank you.